Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பே கிரில்ங்க திருப்பூர்ல காங்கி ரோட்ல இருக்கு. டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்லங்க. இங்க வந்து grill ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபேமஸ். ஃபிஷ், சிக்கன்ல இங்க என்னெல்லாம் மெனு இருக்கு. நம்ம இங்க இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குங்கறத பார்க்கலாங்க. ஃபுல்லாக ஆம்பியன்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நிறையா டைனிங் டேபிள்ஸ் இருக்குது. 6 பேர் உட்கார மாதிரி குரூப் பண்ணியிருக்காங்க. 4 பேர் 6 பேர் இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. மெனு கார்டு தி பே கிரில். மற்ற ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. மெனு கார்டே பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு போட்டு வச்சுருக்காங்க. சூப் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குங்க. ஓகேங்க, நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு என்னங்கிறத பார்க்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா சூப் ஐட்டம் வந்து சிக்கனு, கிராப்பு இந்த மாதிரி இருக்குங்க மித்த எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும். இங்கே வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சீ ஃபிஷ்ஷுக்குனே வந்து சூப் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம பேக்கரிக்கு வந்து ஃபஸ்ட் டைமுங்க பார்த்தீங்கன்னா நிறைய மெனு ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறவங்ககிட்டயே நம்ம சஜஷன் கேட்டோம். அவங்க ஒரு சில ஐட்டம்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ன ஏதுங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இது வந்து ப்ரான் 2020ங்க. இது வெஜ் மைனஸுங்களா? வெஜ் மைனஸ் சார். ரெட் மைனஸ் பிளான் பண்ணிக்கனால யூஸ் பண்ணுறது. இது வஞ்சரம் ஃபிஷ் டவா ஃப்ரை. நம்ம பிளேட் அக்கடால் வச்சுருவாங்க. நம்ம டைரெக்டாக இப்படி எடுத்து இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரானுங்க. ப்ரானில் வந்து 2020ங்கிறது இவங்களோட ஸ்பெஷல் ஐட்டமு. பாருங்கள் எப்படி ஃப்ரை பண்ணியிருக்காங்கன்னு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் போல் கலர் பார்த்தாவே. நம்ம நினச்ச மாதிரியே மசாலா யூனிக்காக இருக்குங்க. ஸ்பைஸியாக இருக்குது கொஞ்சம். சாப்பிட்றதுக்கு அவங்களோட மசாலா வந்து வேறு லெவலில் இருக்குங்க. டேஸ்ட்டு உண்மையாக சூப்பராக இருக்குது. லைட்டாக சால்ட்டியாக, புளிப்பாக, கொஞ்சம் ஸ்பைஸியாக. மசாலா வந்து நல்லா தருன்னு இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ப்ரானோட டேஸ்ட்டும் நமக்கு நல்லா கிடைக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அடிஷ்னலாக க்ரீன் சட்னி, வெஜ் மைனஸ் கொடுக்குறாங்க. எதுவுமே அடிஷ்னலாக நம்ம சட்னி மைனஸ் எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, இது வந்து காம்போங்க. இது வந்து ப்ரோஸ்டட் சிக்கனுங்க. 3 பீஸு நல்லா பெரிய பீஸாக கொடுத்துருக்காங்க. அது போக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அப்புறம் ஸ்ட்ராபெரி மொஜிட்டோங்க. பார்த்தாவே கலர்ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம சூப் ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க கிராப்பில். கொஞ்சம் வரக்கு லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளார ஸ்டார்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. சூப்பருங்க, நல்லா திக்காக இருக்குது. இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து கிராப் சூப் வந்து இந்த மாதிரி பார்க்குறோம். வேறு எங்கேயுமே இதுக்கு முன்னால் இந்த மாதிரி கலரில் நம்ம டேஸ்ட் பண்ணதில்ல சூப்பு. இது வந்து சைனீஸ் டேஸ்ட்டில் வருதுங்க. நமக்கு நார்மலாக வெளியே நம்ம ஆர்டர் பண்ணோம்னா நம்ம ஊர் மசாலா சூப் மாதிரி வருங்க. ஃபுல்லாக சைனீஸ் ஐட்டம் மாதிரி வருது எல்லாமே. கிராப் சூப்பில் வந்து நண்டை காட்டாம விட்டாங்க. இதாங்க பாருங்கள், சின்ன பீஸ் தான் போட்டிருக்காங்க. கிராப் சூப் வந்து க்ரீமியாக இருக்குங்க. நல்லா திக்காக சைனீஸ் டைப்பு. நல்லா அந்த பூண்டு, இந்த வெஜிடபிளோட டேஸ்ட்டு ரெடி மிக்ஸ் மாதிரி இருக்குங்க. அந்த நார் சூப் மாதிரியே, பட் கொஞ்சம் க்ரீமியாக நல்லா திக்காக இருக்குது. கிட்டத்தட்ட அதோட டேஸ்ட் நமக்கு கிடைக்குது. பட்டு அடிஷ்னலாக நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. க்ரீன் சில்லியெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க.
சூப் ஓகேங்க. நண்டு சூப்பு க்ரீமியாக இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் டைமாக டேஸ்ட் பண்ணுறோம். நம்ம பிபிக்யூ சிக்கன் சாப்பிட்ருக்கோங்க, பட் ஆல்ஃபார்ம் சிக்கன் வந்து நம்ம சாப்பிட்டதில்லை. இங்கே வந்து இது வந்து ஸ்பெஷல் ஐட்டமு. ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரமாக அது வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. சரி நம்ம ஒரு டேஸ்ட் பண்ணிடலான்ட்டுங்க. அதையுமே டேஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி இருக்குது. மசாலாஸ் இதோட லுக்கே பார்க்குறக்கு வந்து எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா விங்ஸு, அப்புறம் பீஸ், இது லெக்குங்க. ஆஃபில் வந்து 4 பீஸ் வருதுங்க. ஃபுல் ஆர்டர் பண்ணால் 8 பீஸு. நம்ம ஆஃப் தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். மெயினாக இதுக்கு தான் வந்து க்ரீன் சட்னி மைனஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க. பிபிக்யூ மாதிரி தான், பட் வந்து மசாலா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னும் நல்லா புளிப்பு. சிக்கன் சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குங்க. கிட்டத்தட்ட பிபிக்யூ மாதிரி தாங்க இருக்குது. எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் மசாலா இவங்க யூஸ் பண்ணுறதுல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா இருக்குங்க. நல்லா சூடாக கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வஞ்சரம் தவா ஃபிஷ் ஃப்ரைங்க. பாருங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு. க்ரீன் சில்லி எல்லாம் வச்சு, லெமனு, போக ஆனியனு, ஓகே. பண்ணிங்கன்னா அப்படி பொழு பொழுன்னு வருதுங்க ஃபிஷ்ஷு. மசாலா பார்த்தீங்கன்னா அவுட்டரில் தான் கோட்டாயிருக்கு. உள்ள ஃபிஷ்ஷில் வந்து பெருசாக மசாலா எதுவும் உள்ளே இறங்கலை. ஆனால் டேஸ்ட்டு வந்து அவுட்டரில் வந்து நல்லா திக்காக இருக்குங்க. இவங்க ப்ரிப்பேர் பண்ணுற மசாலா ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். காரமெல்லாம் பெருசாக நமக்கு இறங்கலை. நம்ம சாப்பிட்றதுக்கு மசாலாவில் வந்து டேஸ்ட் இருக்குங்க, ஸ்பைசி எல்லாமே. பட் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு காரம் அந்தளவுக்கு வந்து இல்லைங்க. நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஃபிஷ் பாருங்கள். ஆக்சுவலாக வஞ்சரம் ஃபிஷ்ஷில் வந்து முள் அதிகமாக இருக்காது. நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க, ப்ரெட்டு மாதிரி. சென்டர் மட்டும்தான் முள் வரும். நல்லா இருக்குங்க. சூடாக இருக்குது. சாப்பிட சூடு அப்படியே மெயின்டைன் ஆகுது. அப்புறம் அவங்களோட ரோஸ்டட் சிக்கனுங்க நல்லா கேஎஃப்சி ஸ்டைலில் இருக்குது பார்க்குறக்கு. எனக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே தெரில பார்க்கும்போது. சாப்பிடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. உள்ள சூடாக சிக்கன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாகவும் ஒரு மணி இருக்குங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்குது சிக்கன். அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அப்புறம் ஸ்ட்ராபெரி மஞ்சள் கடைசியாக சாப்பிட்டுக்கலாம். பிரியாணி வந்து கேரளா ஸ்டைலுங்க. தலச்சேரி ஓகேங்க. மசாலா கீழே இருக்குங்க, அடியில்.
ஓகேங்க, இது வந்து கேரளா ஸ்டைல் பிரியாணின்னுங்கிறாங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மல் குவான்டிட்டி தாங்க, சின்ன பவுல் தான். சிக்கன் பீஸ் ஒன்று வச்சுருக்காங்க, 1 2 வச்சுருக்காங்க. ஓகே, ரைஸு சென்டரில் மசாலா சிக்கன்லாம் போட்டிருக்காங்க. ஓகேங்க, சிக்கன் 2 பீஸ் வச்சுருக்காங்க, நார்மலான பீஸு. இதுக்கு வந்து ரைத்தா, ஆனியன் ரைத்தா, அப்புறம் ஊறுகாய் தாங்க கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ஒரு சில கேரளா ஸ்டைல் பிரியாணிக்கு வந்து ஊறுகாய் தான் கொடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து கிரேவி கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கு தலைச்சேரி டைப் தாங்க இருக்குது இந்த பிரியாணி. பட் இவங்க வந்து தலைச்சேரி பிரியாணி இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதில் ரைஸ் தனியாக இருக்கும், மசாலா சென்டரில் இருக்கும், நம்ம மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடணும். சிக்கன் பீஸ் அப்படி எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ரைஸில் அந்த மசாலாவை. இந்த பிரியாணியில் சிக்கன் அவங்க கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. மேலே அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க, கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு. உள்ளுக்குள்ளார வேணால் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பட் நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லாவே சாஃப்டாக இருக்கும். உள்ளான இருக்கிற அந்த சதை வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீ ரைஸ் மாதிரி தான் வருது. இந்த பிரியாணியோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் ஆத்தென்டிக் பிரியாணிங்க. அந்த ஸ்வீட் டேஸ்ட் நமக்கு கிடைக்குது. அந்த ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கீ ரைஸ் மாதிரி இனிப்பு டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்குதுங்க. பிரியாணி நார்மல் தான், தலைச்சேரி பிரியாணி அளவுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணலாங்க. அப்புறம் நம்ம ஊர் பிரியாணியில் வந்து கிரேவி கொடுப்பாங்க, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இந்த மாதிரி. இவங்க வந்து ஊறுகாய் கொடுத்துருக்காங்க. ஊறுகாய் வந்து நம்ம வச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாப்பாட்டுக்கும் இந்த ஊறுகாய்க்கும். நெய் சாதத்தில் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் தாங்க. ரொம்ப மைல்டாக இருக்குது பிரியாணி, காரம் கிடையாது, ஸ்வீட்னஸாக இருக்குது. கீ சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி மசாலா, அதில் வந்து சிக்கன் மசாலா. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணலாங்க, பட் நார்மல் டேஸ்ட் தான். ஃபைனலாக இங்கே ஸ்ட்ராபெரி மொஜிட்டோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸ்ட்ராபெரி சிரப் ஆட் பண்ணியிருப்பாங்களாட்டு இருக்குங்க. அந்த மொஜிட்டோ இதில் ஸ்ட்ராபெரி டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்குது. ஓகேங்க, நம்ம இன்றைக்கி டேஸ்ட் பண்ண ஐட்டம் பார்த்திங்கன்னா ப்ரான் 2020 பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு ஃபேவரேட் அதாங்க. வஞ்சரம் டவா ஃப்ரைமே நல்லாயிருக்கு, கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை. அப்புறம் ரோஸ்டட் சிக்கன், ஆல்ஃபம் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா மித்த பக்கம் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும், கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணலாம் ஒரு டைமு. சிக்கன் பிரியாணி ஆஸ் யூஷுவலுங்க, மித்த பக்கம் கேரளா ஸ்டைல் பிரியாணி மாதிரியே தான். பட் தலைச்சேரி பிரியாணி அளவுக்கு இல்லை, சிக்கன் வந்து கொஞ்சம் ஹார்டாகவே இருக்குது. கிராப் சூப் வந்து சைனீஸ் டைப் மாதிரி தாங்க இருக்குது. இது வந்து ரெடிமிக்ஸ் மாதிரி தான் இருக்குது, பெருசாக எதுவும் தெரில. இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த மாதிரி ஃபுட்டை பற்றி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இங்கே பேக்ரில் வந்திருந்தோம், ஃபஸ்ட் டைமாக ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருந்ததுங்க. நம்ம பார்சல் வாங்கிட்டு கிளம்பிட்டோம், பிரியாணி ஒன்று எக்ஸ்ட்ரா. நம்ம ஒரு சில ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுலேயும் வந்து ப்ரான் 2020 வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது போக வஞ்சரம் தவா ஃப்ரையுமே நல்லா இருந்ததுங்க. மித்த சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாமே நார்மலாக இருந்தது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.